Hello everyone, welcome to the official YouTube page of Everest IAS Academy. ஸோ எல்லாம் GS பேப்பர் 1 வந்துட்டு நல்ல ரிவிஷன் மோடில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். GS பேப்பர் 2 அதாவது CSAT பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப குரூஷியலான செக்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பேப்பர் 2ல் நம்மளுக்கு குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஆன 80 கொஷின்ஸில் நீங்கள் 27 கொஷின்ஸ் நெட்டாக வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் செக்மெண்ட் வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்துட்டு யூபிஎஸ்சி சிசாட் 2021 பேப்பரில் கேட்ட காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸை மட்டும் எடுத்து எப்படி வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் அண்ட் டிப்ஸ் அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமன் சென்ஸ் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போகிறோம். இன் அடிஷன் டு தட் காம்ப்ரிஹென்ஷனை ஃபுல்லாக படிக்காமையே வெறும் கொஷினை மட்டும் வச்சு எப்படி வந்துட்டு இந்த காமன் சென்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ இருக்க போகுது. சரிங்களா? ஸோ த கீ டேக்அவேஸ் ஆஃப் த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷனில் கேட்கக்கூடிய கேள்வியை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இன் அடிஷன் டு தட் பெட்டரான டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிசாட் பேப்பரை கிராக் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நம்மளுக்கு சிசாட் பேப்பரில் குறிப்பாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் செக்மெண்ட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸாக டாபிக் ஏரியாஸ் அதை வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். யூ கேன் கோ த்ரூ தட் ஆல்சோ. சரிங்களா? நவ் வி வில் கோ இன் டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஃபார் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஷினை படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் டென்ஸ் டு பி ராங். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட்டு, லார்ஜஸ்ட்டு, எவரி இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ராங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 2, இக்னோர் தி டெர்மினாலஜிஸ் இந்த ஆப்ஷன் விச் ஆர் நாட் ஸ்டேட்டட் இன் த பேசேஜ். 4 ஆப்ஷன் படிக்கிறப்ப ஏதாவது இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு டெர்மினாலஜிஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஆனால் அந்த பேசேஜில் அதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை கண்டிப்பாக இக்னோர் பண்ணிடலாம். தேர்ட் மோஸ்ட் டிப்ஸ், கிவ் மோர் ஃபோக்கஸ் ஆன் வேர்ட்ஸ் யூஸ்டு இன் த பேசேஜ் லைக் பட், எக்ஸப்ட். ஸோ ஒரு பேசேஜில் வந்துட்டு பட்டோ எக்ஸப்டோ அந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்துட்டு அந்த பேசேஜோடைய இம்பார்ட்டண்ட் சென்ட்ரல் ஐடியாவோ இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரக்ஸ் ஆஃப் த பேசேஜோ லையாக இருக்கும். ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், சென்ட்ரல் ஐடியா ஆர் க்ரக்ஸ் ஆஃப் த பேசேஜ் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராடர் இஷ்யூஸ் ஆர் ஐடியாஸ். அதாவது உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுல நேரவாக இருக்கக்கூடிய இஷ்யூஸை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடலாம் சென்ட்ரல் ஐடியாவோ க்ரக்ஸ் ஆஃப் த பேசேஜோ கேட்குறப்ப. அண்ட் ஃபிஃப்த் மேஜர் காம்பனண்ட், அசம்ஷன் ஆஃப் த பேசேஜ் ஷுட் நாட் பி டைரக்ட்லி ஸ்டேட்டட் இன் த பேசேஜ் அண்ட் மோஸ்ட்லி கான் பி நெகட்டிவ்லி வேர்டட். அதாவது அசம்ஷன்ன்றது ஒரு ஆத்தர் வந்து ஒரு பேசேஜ் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் மைண்டில் அவர் என்ன அசியூம் பண்ணி எழுதுறாரு அப்படின்றதான் அசம்ஷன். அது என்றைக்குமே வந்து பேசேஜில் டைரெக்டாக வந்துட்டு ஸ்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ பேசேஜில் டைரெக்டாக ஒரு விஷயம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறத வந்துட்டு திரும்ப கொஸ்டினில் ரிப்பீட் பண்ணி இது அசம்ஷனில் வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ கேன் எலிமினேட் தட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இன் அடிஷன் டு தட் அசம்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்துட்டு நெகட்டிவ்லி வேர்டடாக இருக்காது. புரியுதுங்களா? Now we will go into the sixth major thing, critical message or inference should be negatively worded. இதில் வந்துட்டு 2 மேஜர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். கிரிட்டிக்கல் மெசேஜ் ஆர் இன்ஃபரன்ஸ்னு கேட்குறப்ப நெகட்டிவ்லி வேர்டடாக இருக்கணும், இல்லைனா வந்துட்டு ஒரு சேலஞ்சிங் காம்பனண்ட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பெசிமிஸ்டிக் சென்ஸில் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா யூ கேன் கோ ஃபார் தட். ஆனால் மோஸ்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் பிக் பண்ணணும். இதுதான் வந்துட்டு கிரிட்டிக்கல் மெசேஜுக்கும் மோஸ்ட் கிரிட்டிக்கல் மெசேஜ் ஆர் இன்ஃபரன்ஸுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸு. அண்ட் தென் இம்ப்ளைட் ஆர் இன்ஃபரன்ஸ் வந்துட்டு ஒரு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேசேஜில் இருக்கிற லாஸ்ட் 3 லைன்ஸை மட்டும் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆப்ஷன்ஸை படிங்க. அதே பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த எந்த ஆப்ஷனில் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்களோ அது வந்து இன்ஃபரன்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்துட்டு இன்ஃபரன்ஸ் அப்படின்றது அகெயின் இது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு பேசேஜில் வந்துட்டு பேசியிருக்க மாட்டாங்க. இது வந்துட்டு நீங்கள் இன்டைரக்ட் ரெஃபரன்ஸில் தான் வந்துட்டு ஆப்ஷனில் வந்துட்டு பிக்கப் பண்ணணும். அண்ட் தென் ஃபைனல் மோஸ்ட் திங் இஸ் சம் அப் மீன்ஸ் த கன்க்ளூஷன் ஹென்ஸ் ரீட் த லாஸ்ட் 3 லைன்ஸ் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் கொஷினில் வந்துட்டு எது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் பெஸ்ட் சம்ஸ் அப் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க சொல்ல வர்றது கன்க்ளூஷன் தான். அந்த கன்க்ளூஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேசேஜில் இருக்கிற லாஸ்ட் 3 லைன்ஸை படித்தா போதும். இன்ஃபரன்ஸுக்குமே அந்த லாஸ்ட் 3 லைன்ஸை தான் படிக்கணும். ஆனால் அதோடைய எக்ஸ்டெண்டட் மீனிங் வந்து இன்ஃபரன்ஸாக வரும். ஆனால் அதே மீனிங் வருதுன்னா அது வந்து கன்க்ளூஷனாக வரும். இதுதான் வந்துட்டு இன்ஃபரன்ஸுக்கும் கன்க்ளூஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ ஐ ஹோப் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ஃபார் பெட்டர் கிளாரிட்டி நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் செக்மெண்ட் போகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்.
சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் அசம்ஷன் தட் கேன் பி மேட் ஃப்ரம் தி பேசேஜ் கிவன் அபோவ்? நான் அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது வந்துட்டு நெகட்டிவ்லி வேர்டடாக இருக்கக்கூடாது அப்படின்றது. அப்போ இந்த 4 ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் ஏல வந்துட்டு நோ பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதை எலிமினேட் பண்ணிடலாம். இன் அடிஷன் டு தட் இது எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடாகவும் இருக்குது. அண்ட் தென் ஆப்ஷன் பி பாருங்க. இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவரி ஒன். எவரின்றது அகெயின் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட், யூ கேன் எலிமினேட் தட். அண்ட் தென் ஆப்ஷன் சி பாருங்க. ரிலீஜியஸ் டினாமினேஷன் டென் டு இக்னோர் தி யூனிட்டி ஆஃப் மேன். சரி, டி ஆப்ஷன் படிச்சு பாருங்க. மென் do not understand their own religious denomination. இதுவுமே வந்துட்டு நெகட்டிவ்லி வேர்டடா இருக்குது, எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ சி ஆப்ஷன் ரிலீஜியஸ் டினாமினேஷன் டென் டு இக்னோர் தி யூனிட்டி ஆஃப் மேன் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இடத்துல லாஜிக்கலாக வந்துட்டு நம்மளுக்கு சூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஏன்னா ஏ ஆப்ஷனில் நெகட்டிவ்லி வேர்டடா இருக்கு, பிலையுமே வந்துட்டு எவரின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடா இருக்கு, டி ஆப்ஷன் அகெயின் நெகட்டிவ்லி வேர்டடா இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஓரளவு லாஜிக்கலி ஓரளவு பாசிட்டிவ்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு த ரிமைனிங் ஆப்ஷன்ஸ். ஸோ யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் சி விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். நவ் மூவிங் இன் டு தி செகண்ட் கொஸ்டின். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ் தட் கேன் பி மேட் ஃப்ரம் தி பேசேஜ் கிவன் அபோவ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் செடிஷன்ஸ், வார்ஸ் அண்ட் பிரீச் ஆஃப் லாஸ் ஆர் இன்எவிட்டபிள் இன் எவரி டொமினியன். எவரி அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்டு வேர்டு, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதை எலிமினேட் பண்ணிடலாம். தென் மூவிங் இன் டு தி ஆப்ஷன் பி. It is not the people but the sovereign who is responsible for all the problems of any dominion. நெகட்டிவ்லி வேர்டடாகவும் இருக்குது, நாட் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடுக்கு வந்துட்டு ஆல் பயன்படுத்தி இருக்கிறாங்க, எனி பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ தட் யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் பி ஆல்சோ. நவ் மூவ் இன் டு தி ஆப்ஷன் சி. தட் dominion is the best which pursues the aim of unity and has laws for good citizenship அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, now we'll move into the D option. It is impossible for men to establish a good dominion. Again இங்கேயுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இம்பாசிபிள்ன்றது. அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா the remaining left out option C which is the correct answer. Now moving into the third question. Friends, இந்த third question பொறுத்த வரைக்கும் with reference to the above passage the following assumptions have been made. assumptions பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நெகட்டிவ்லி வேர்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அக்கரன்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி இஸ் டெட்ரிமெண்டல் டு தி சர்வைவல் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நெகட்டிவ்லி வேர்டடாக இருக்குது, அதை எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. ஈக்குவல் ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ் இஸ் அன் ஐடியா தட் cannot be realized even in a democracy. அகைன் cannotன்றது நெகட்டிவ் வேர்டு அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடாகவும் இருக்குது. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் எலிமினேட் பண்ணிடலாம், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? 2 and 3 எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிடலாம், பி எலிமினேட் பண்ணிடலாம், டிவும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ த ரிமைனிங் லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி 1 and 4 which is the correct answer. புரியுதுங்களா? Now we will move into the fourth question. Which one of the following statements best reflects the crux of the passage given above அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், க்ரக்ஸ் ஆஃப் த பேசேஜ் கேட்குறப்ப ப்ராடடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஐடியாஸை ஆர் இஷ்யூஸை தான் நம்ம பிக் பண்ணணும். நெகட்டிவ்லி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டை எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் ஏ படித்து பாருங்கள். ஹியூமன் சொசைட்டிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. தென் ஆப்ஷன் பி மூவ் பண்ணி பாருங்கள். எனி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் டென்ஸ் டு டெட்ராயேட் பை எக்ஸஸ் ஆஃப் இட்ஸ் பேசிக் பிரின்சிபல். எனின்றது எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி படித்து பாருங்கள். எஜுகேஷன் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ் ensures perfect functional and sustainable democracy. அகைன் இதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா ஆல் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரெண்டாவது நீங்கள் காமன் சென்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலும் இதை எலிமினேட் பண்ணலாம். எல்லா சிட்டிசனும் படிச்சிருந்தா தான் ஒரு டெமோக்ரஸி பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு 100% லிட்ரஸி அட்டைன் பண்ண ஸ்டேட்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் பர்ஃபெக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் சி. தென் கோ ஃபார் ஆப்ஷன் டி. ஹேவிங் எ கவர்மெண்ட் இஸ் நெசசரி ஈவில் பிகாஸ் tyranny is inherent in any form of government. இங்கேயுமே எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் inherent பயன்படுத்தி இருக்கிறாங்க, எனி பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் டி மோரோவர் இல்லாஜிக்கலாகவும் இருக்குது. ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் டி. ஸோ த லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருக்குது, ஈவன் ப்ராடராகவும் இருக்குது. ஸோ யூ கேன் சூஸ் ஆப்ஷன் ஏ விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். Now we'll move into the fifth question. Which one of the following statements best reflects the critical message conveyed by the passage below? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரிட்டிக்கல் மெசேஜ் ஆர் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப நெகட்டிவ் வேர்டட் ஆர் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய, அதாவது சேலஞ்சிங்ன்ற வேர்டை பயன்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை பிக்கப் பண்ணணும். மோஸ்ட் கிரிட்டிக்கல் மெசேஜ் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ் வேர்டை பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சேலஞ்சிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு நெகட்டிவ் சென்ஸில் பயன்படுத்தக்கூடிய வேர்டை தான் மெயினாக பார்க்கணும். எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் வேர்டை
வேர்டாக இருந்தால் எலிமினேட் பண்ணணும். ஆப்ஷன் ஏ பாருங்க, இந்தியாஸ் எனர்ஜி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் எவர் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்டர் கனெக்டட். சேலஞ்சிங்காக சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். Now we'll move into the option B. India's energy and climate policy is heavily tuned to sustainable development goal. இது வந்து extremely used statement. You can eliminate it. புரியுதுங்களா? Now we'll move into the option C. India's energy and climate actions are not compatible with its broader social, economic, environmental goals. இது வந்து broader அப்படின்றது extreme word. ஸோ மோரோவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் காமன் சென்ஸும் பயன்படுத்தலாம். நம்ம இந்தியாவுடைய எனர்ஜி அண்ட் கிளைமேட் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு கம்பேட்டபிளே கிடையாது. சோஷியல், எக்கனாமிக், என்விரான்மெண்டல் கோல்ஸ் அப்படின்றதெல்லாம் தப்பு. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய எனர்ஜி அண்ட் கிளைமேட் ஆக்ஷன்ஸ் நம்ம சோஷியல் கோல்ஸையும் மைண்டில் வச்சுக்கிறோம், எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் கோல்ஸையும் மைண்டில் வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் சி வந்துட்டு இல்லாஜிக்கலாக இருக்குது, எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி படிச்சு பாருங்க. இந்தியாஸ் எனர்ஜி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், சப்ளை ஓரியன்டட் அண்ட் இக்னோர்ஸ் த டிமாண்ட் சைடு. இதுவுமே தப்பு. நம்ம வந்துட்டு கண்மூடித்தனமாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை பற்றி கவலையே கிடையாது, மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அந்த சப்ளையை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றது தப்பு. அப்போ ஆப்ஷன் டியுமே எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடு. ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் டி ஆல்சோ அண்ட் இட் இஸ் ஆல்சோ இல்லாஜிக்கல். ஓரளவு இல்லாஜிக்கலாக அண்ட் ஓரளவு வந்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற வேர்டு சேலஞ்சிங்காக பயன்படுத்தி இருக்கிறதுனால அது கொஸ்டினுக்கு அந்த கிரிட்டிக்கலுக்கு ரொம்ப க்ளோஸாக வருது. ஸோ யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் ஏ விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கொஷினில் அந்த கீவேர்ட்ஸு, எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, காமன் சென்ஸை பயன்படுத்தி எப்படி வந்துட்டு ஆன்சர் அரைவ் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். Now we'll move into the sixth question. Which one of the following statements best reflects the critical message conveyed by the passage? Again, critical messageனா நெகட்டிவ்லி வேர்டடாக இருக்கணும். மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எலிமினேட் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, people should avoid consuming products of animal farming அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சுத்தமாக வந்துட்டு அவாய்டு பண்ணிடணும் அனிமல் ஃபார்மிங்கோட ப்ராடக்ட்ஸ்னால் அது தப்பு. ஆப்ஷன் பி பாருங்க, ஃபுட்ஸ் ஆஃப் அனிமல் ஆரிஜின் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் வித் ஃபுட்ஸ் ஆஃப் பிளான்ட் ஆரிஜின். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டு, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி பாருங்க, யூசிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன் அனிமல்ஸ் ஷுட் பி பேண்ட். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். யூ கேன் எலிமினேட் இட். ஸோ ரிமைனிங் லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இருக்குது. அதை நீங்கள் ஒரு டைம் படித்து பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக் ஷுட் ஒன்லி பி யூஸ்டு டு ட்ரீட் டிசீசஸ் அப்படின்றது வந்துட்டு ஓரளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குது. ஸோ யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் டி விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் option. Now we'll move into the seventh question. With reference to the above passage, the following assumptions have been made அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்பர் 1 படித்து பார்க்கலாம். ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் ஆர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஹை ஃபுட் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் தெர் இஸ் எ ஃபுட் கிரைசிஸ் இன் த வேர்ல்டு இன் த நியர் ஃபியூச்சர் இட் வில் பி இன் தி எமர்ஜிங் எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டோட்டலாக ராங்குங்க. இது வந்து காமன் சென்ஸை வச்சே சொல்லிடலாம். ஃபுட் கிரைசிஸ் அப்படின்றது வந்துச்சுன்னா வேர்ல்டில் வந்துட்டு போகிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ரிசோர்ஸஸே இல்லாமல், ஃபுட் ரிசோர்ஸஸே இல்லாமல் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் எவ்வளவோ இருக்குது, ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸ்லையுமே. சரிங்களா? அப்போ அந்த கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு பிரச்சனை வராமல் வெறும் எமர்ஜிங் எக்கனாமிக்ஸில் தான் ஃபஸ்ட்டு வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டு, ஈவன் நெகட்டிவ் சென்ஸில் இருக்குது. அப்போ வந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் ஆர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஹை ஃபுட் ப்ரைசஸ் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக என்னன்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேசேஜை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணலாம். இப்போ இந்த பேசேஜை ஒரு டைம் வந்துட்டு வேர்ட்டிக்கலாக மட்டும் ஸ்கிம் பண்ணுங்கள், வேகமாக பாருங்கள். இதில் வந்துட்டு த பாலிசி மேக்கர்ஸ் ஆர் பிளேஸ்டு த பிளேம் ஃபார் ஸ்கை ராக்கெட்டிங் ஃபுட் ப்ரைசஸ், வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஹை ஃபியூல் ப்ரைசஸ், பேட் வெதரு அண்ட் தென் வந்துட்டு டைவர்ஷன் ஆஃப் லேண்டு. இதுதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க ஃபுட் ப்ரைசஸ்க்கு வரக்கூடிய மேஜர் காரணம் அப்படின்றது. ஸோ இதில் எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸை பற்றி மென்ஷனே பண்ணல. அப்போ ஒரு பேசேஜில் ஸ்டேட்டே பண்ணாமல் அதை பற்றியே பேசாத விஷயத்தை என்றைக்குமே இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வச்சு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு இல்லாஜிக்கலாக இருக்குது, அதனால் எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். புரியுதுங்களா? அப்போ ரெண்டு ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் டி நெய்தர் 1 and 2 அப்படின்றத இந்த கொஸ்டினில் கரெக்ட் ஆன்சர். Now we'll go into the 8th question. With reference to the above passage, the following assumptions have been made. Number 1, rising GDP is essential for a country to be a developed country. Again, extremely worded and determining statement-ஆக இருக்குது. essentialன்றது இதை எலிமினேட் பண்ணிடலாம்.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரைசிங் ஜிடிபி guarantees a reasonable distribution of income to all households. இதுவுமே எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட், கேரண்டி பயன்படுத்தியிருக்காங்க, ஆல்ன்றதும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. யூ கேன் எலிமினேட் இட். மோர் ஓவர் நீங்கள் லாஜிக்கலாகவும் படிச்சு பாருங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. ஒரு ஜிடிபி வந்து ரைஸ் ஆகிறப்ப எல்லாருக்குமே இன்கம் சேமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. இந்தியாவிலே வந்துட்டு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. பட் ஸ்டில் த ரிச்சுக்கும் புவருக்கும் இருக்கிற டிவைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தானே இருக்குது. அது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்? அப்போ இல்லாஜிக்கல். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் டிட்டர்மினிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டோம். அதையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2 is the correct answer. Now we will move into the ninth question. On the basis of the passage given above, the following assumptions have been made. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஃபிக் ட்ரீஸ் கேன் பி கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டில் ஃபிக் ட்ரீஸ் கேன் க்ரோ வேர் அதர் வுட்டி லார்ஜ் ஸ்பீஷியஸ் கேனாட் க்ரோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல கேனாட்னு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் 2. இன் அடிஷன் டு தட் ஒரு தரம் உங்கள் காமன் சென்ஸை பயன்படுத்துங்க. ஃபிக் ட்ரீன்றது என்ன? அத்திமரம். அத்திமரம் வந்துட்டு விளையக்கூடிய அது வரக்கூடிய இடத்துல வேற எந்த மரமுமே பெரிய மரம்லாம் வராது அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அது மோஸ்ட் இல்லாஜிக்கல். அப்போ செகண்டை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடலாம். உடனே ஆப்ஷன்ஸை பாருங்க. ஆப்ஷன் ஏல 2 இருக்குது, அதை எலிமினேட் பண்ணலாமா? சிலையும் 2 இருக்குது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹேஸ் டு லை பிட்வீன் பி ஆர் டி. ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ அது கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று கரெக்ட்னா வி கேன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் படித்து பாருங்கள். ஃபிக் ட்ரீஸ் ஹேவ் ஏ ரோல் இன் தி சீட் டிஸ்பர்சல் ஆஃப் அதர் ட்ரீ ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இல்லையா? அத்திமரம்ன்றது ஒரு பெரிய மரம், ஆலமரம் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு இன்செக்ட் வந்து அதோட சீடு எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலிமா ட்ரீ ஸ்பீஷியஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் லாஜிக்கலாக கரெக்டாக தான் இருக்குது. ஸோ மோரோவர் இது பாசிட்டிவ் சென்ஸ்லேயும் இருக்குது, நெகட்டிவாக இல்லை. அதனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அசம்ஷன் நெகட்டிவாக இருக்கக்கூடாது அண்ட் பேசேஜில் இல்லாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போனா வந்துட்டு செகண்ட் பி ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு 4 இல்லவே இல்லை. யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் பி அண்ட் யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் டி 1, 3 and 4 which is the correct answer. Now we'll move into the 10th question. Consider the following. ஸோ மொத்தம் 6 விஷயம் கொடுத்துருக்குறாங்க. விச் ஆஃப் த அபவ் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் கேன் பி கம்பேட்டபிள் வித் அக்ரோ ஈகாலஜி ஆஸ் இம்ப்ளைடு பை த பேசேஜ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இம்ப்ளைடு அப்படின்றது எக்ஸ்டெண்டட் மீனிங், அதாவது பேசேஜில் டைரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளே தான் வந்துட்டு அது இதில் சொல்லியிருக்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போனா தான் அது கரெக்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இம்ப்ளைடு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் உடனே என்ன பண்ணணும், அந்த பேசேஜில் இருக்கிற லாஸ்ட் 3 லைன்ஸை ஒரு டைம் படித்து பார்க்கலாம். இப்போ படித்து பார்க்கலாமா? இட் ஆல்சோ ஹார்னஸஸ் தட் நேச்சுரல் ப்ராசஸஸ் டு கண்ட்ரோல் பெஸ்ட் அண்ட் பில்ட் சாயில் ஃபர்டிலிட்டி த்ரூ இன்டர் கிராப்பிங். இன்டர் கிராப்பிங்னா அப்போ வந்துட்டு நிறைய மல்டிபிள் கிராப்பிங் வந்துட்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அக்ரோ ஈக்காலஜிக்கல் ப்ராக்டிசஸ் இன்க்ளூட்ஸ் இன்டெகிரேட்டிங் ட்ரீஸ் வித் லைவ் ஸ்டாக்ஸ் அண்ட் கிராப்ஸ். அப்போனா வந்துட்டு கிராப்ஸும் வளர்க்கணும், அனிமல்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இந்த ஆப்ஷனை பாருங்கள். இதில் வந்துட்டு மிக்சட் ஃபார்மிங்ன்றது அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் as well as அனிமல் ஹஸ்பண்ட்ரி, லைவ் ஸ்டாக்கையும் வளர்க்கணும் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம் பேசிக் ஜிஎஸ் பேப்பர் 1லேயே. அப்போ 4 வந்து கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கணும். உடனே வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள். சியில் வந்துட்டு 4 இல்லவே இல்லை. யூ கேன் எலிமினேட் இட். ஸோ யூ ஹவ் டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பிட்வீன் ஆப்ஷன் ஏ, பி ஆர் டி. நவ் இப்போ வந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபர்டிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்டிகேஷன் என்ன? இரிகேஷன். நம்ம தண்ணி சப்ளை பண்ணுறப்போ ஃபர்டிலைசரை சேர்த்து சப்ளை பண்ணுறது தான் ஃபர்டிகேஷன். ஆனால் இந்த இடத்துல இவங்க பேசக்கூடிய கான்செப்ட் அப்படின்றது வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ், அக்ரோ ஈகாலஜி அப்படின்றது. இந்த இடத்துல ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதை பற்றி பேசலை. அது வந்துட்டு கான்ட்ரடிக்ஷனாக வருது. அப்போ 2 கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 2 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஆப்ஷன் சியை எலிமினேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 2வையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா பியில் வந்துட்டு 2 இருக்குது, அகைன் சிலையுமே 2 இருக்குது. ஸோ யூ கேன் எலிமினேட் போத் த பி அண்ட் சி ஆப்ஷன்ஸ். கரெக்ட் ஆன்சர் லை பிட்வீன் ஆப்ஷன் ஏ ஆர் டி. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது ரெண்டுத்துலேயுமே வந்து 4 காமனாக இருக்குது. அது கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சு. மிக்சட் ஃபார்மிங். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிங்க. கவர் கிராப்ஸ். கவர் கிராப்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு லெகுமினஸ் கிராப்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வளர்க்குறது. இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா ஒரு சாயிலோடைய ஃபர்டிலிட்டி வந்துட்டு நல்லா இருக்கணும். மோரோவர் வந்துட்டு அந்த சாயிலில் பெனிஃபிட்டான இன்செக்ட்ஸ்லாம் வரணும் அப்படின்ற ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கான்செப்டில் வர்றது தான் இந்த கவர் கிராப்ஸ் அப்படின்றது. ஸோ அது வந்துட்டு அக்ரோ ஈக்குவாலஜிக்கு ஓரளவு வர்றதுக்கான பாசிபிலிட்டி
பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏவை வந்துட்டு ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். 1, 4 and 5 அப்படின்றது இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவர் கிராப்ஸ், அது நம்ம ஆல்ரெடி கரெக்டுன்னு அப்சர்வ் பண்ணிட்டோம். 4 மிக்சட் ஃபார்மிங் இருக்கணும். 5 பாலிகல்ச்சர், பாலிகல்ச்சர்னா மல்டிபிள் கல்ச்சர், க்ரோயிங் மோர் தேன் 1 கிராப்ஸ். அப்போ அதுவுமே வந்துட்டு நம்ம ஏற்கனவே இன்டர் கிராப்பிங்ன்ற வேர்டு வந்து பேசேஜில் இருந்துச்சு, அது கூட லைன் அப் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஷன் ஏ அப்படின்றது கரெக்ட். நவ் வில் மூவ் இன்டு தி 11th கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ எடுத்தோன்னே பாருங்க எதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ் வேர்டட் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு. ஆப்ஷன் ஏல பாருங்க கம்ப்ளீட்லின்றது எக்ஸ்ட்ரீம் வேர்டு, நெகட்டிவ்ன்றது நாட்டும் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அது வாய்ப்பாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. பியில் பாருங்க கம்பெனிஸ் ப்ரொடியூசிங் த சாஃப்ட்வேர் டு நாட் டேக் சைபர் செக்யூரிட்டி சீரியஸ்லின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்க stringent data laws are needed, பாசிட்டிவ்லி worded ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடலாம். டி படிங்க the present trend of communication technologies will affect our lives in futureன்றது நெகட்டிவ்லி worded, நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ்லி worded. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ்லி worded. அப்போ you can go for option A which is also the correct answer here. Now we will move into the 12th question. On the basis of the passage given above, the following assumptions have been made. Number 1, people who are obsessed with personal hygiene tend to ignore the community hygiene. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அசம்ஷன்ஸில் நெகட்டிவ்லி வேர்டட் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா அது ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இக்னோர் அப்படின்றது ஓரளவு நெகட்டிவ்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா காமன் சென்ஸையும் அப்ளை பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க பர்சனல் ஹைஜீன் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கம்யூனிட்டி ஹைஜீனை எப்படி வந்துட்டு இக்னோர் பண்ணுவாங்க? இல்லாஜிக்கலாக இருக்கா இல்லையா? பர்சனல் ஹைஜீனை யார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கம்யூனிட்டி ஹைஜீனையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? இக்னோர்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒன்று கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஒன்று எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா எந்த அசம்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏல ஒன்று இருக்குது அதை எலிமினேட் பண்ணிடலாம், டிலையும் ஒன்று இருக்குது அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹேஸ் டு லை பிட்வீன் ஆப்ஷன் பி ஆர் சி. ரெண்டுத்துலையுமே 4 காமனாக இருக்குது. அப்போ அது கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ யூ ஹவ் டு சூஸ் பிட்வீன் 3 ஆர் 5. இதில் வந்துட்டு எது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது பாருங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. என்ட்ரி ஆஃப் மார்க்கெட் இன் தி டொமைன் ஆஃப் ஹைஜீன் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் ஆஃப் இன்க்ரீசஸ் த ரிஸ்க்ன்றது நெகட்டிவ்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட். ராதர் 5th ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. இட் இஸ் கம்யூனிட்டி ஹைஜீன் இம்ப்ளிமெண்டட் த்ரூ பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் தட் இஸ் ரியலி எஃபெக்டிவ் இன் தி பேட்டில் அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்றது வந்துட்டு ஓரளவு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குது, ப்ராடராகவும் இருக்குது கம்பேர்ட் டு ஆப்ஷன் 3 விச் இஸ் வெரி நேரோ அண்ட் நெகட்டிவ்லி வேர்டட். அப்போ 3 கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிட்டு 5 கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி 4 and 5 ஒன்லி. புரியுதுங்களா? இந்த பர்டிகுலர் கொஸ்டின்லையுமே வந்துட்டு 4th கொஸ்டின்லையுமே வந்துட்டு நாட்ன்ற நெகட்டிவ்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓவரால் நீங்கள் வந்துட்டு லாஜிக்கலாக வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் ஆன்சர் எடுக்க முடியும். இது ஜிஎஸ் பேப்பர் 1லேயே வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லியிருப்போம். எப்பயுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை படிக்கிறீங்கன்னா அது அசெண்டிங் ஆர்டரில் ப்ராக்ரஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலிமினேட் பண்ணுங்க. அண்ட் மோரோவர் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறப்பையும் ஒரு டைம் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்கள் காமன் சென்ஸில் வந்துட்டு ரீட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு யூ டேக் எ டெசிஷன். இப்போ இந்த இடத்துல 4th ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. சயின்டிஃபிக் அண்ட் மைக்ரோ லெவல் இன்டர்வென்ஷன்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு பிரிங் டவுன் தி பர்டன் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்றது வந்துட்டு ஓரளவு லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வர இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேசேஜை ஒரு டைம் வந்துட்டு வேகமாக வந்துட்டு வெர்டிக்கலாக ஸ்கிம் பண்ணுங்க. அதாவது வந்துட்டு அந்த ஸ்கிம் பண்ணுறப்போ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு 2வது லைன்லேயே ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சோஷியல் அண்ட் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் பாவர்ட்டி, அன்ஹைஜினிக் கண்டிஷன், இன்சானிட்டரி கண்டிஷன்னால வந்துட்டு நிறைய ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வருது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பர்டிகுலர் கொஷினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு லாஜிக்கலாக வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ணுங்கள். எதில் வந்துட்டு ஷோர் ஷார்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த அசெண்டிங் ஆர்டரில் வர்றப்போ ஆப்ஷன்ஸை உடனே எலிமினேட் பண்ணி நேரோ டவுன் பண்ணிடுங்க. அண்ட் தென் காமன் சென்ஸ் elimination strategy பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? Now we'll move into the 13th question. Which one of the following statements best reflects the most critical inference அப்படின்னு சொல்லிட்டாலே extremely negatively worded statementா இருக்கணும். இப்போ பாருங்க ஆப்ஷன் ஏ படிச்சு பாருங்க. low intensity of light has more adverse effect on plants as compared to high intensity light. as compared to அப்படின்னு சொல்றதும் அதாவது வந்துட்டு more அப்படின்றதும் வந்துட்டு not the extremely worded negative statement. ஏன்னா mostன்னு பயன்படுத்தி இருந்தால் தான் extremely worded statement. இது வந்து comparative சென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்துட்டு
கரெக்ட் ஆன்சர் அதாவது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் ஏ. நோ ஆப்ஷன் பி படிங்க. லைட் பொல்யூஷன் கேன் ஹாவ் எ பெர்மனன்ட் அட்வர்ஸ் இம்பேக்ட். பெர்மனன்ட்ன்றது எக்ஸ்ட்ரீம் வேர்டு, அட்வர்ஸ்ன்றது நெகட்டிவ் வேர்டு. அப்போ வந்துட்டு இம்பாக்ட்ன்றதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் இம்பாக்ட்ன்றது நெகட்டிவ் வேர்டு ஆனால் ஈகோ சிஸ்டம். அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ் வேர்டு இதில் ஓரளவு வருது. சரி, ஆப்ஷன் சி பாருங்க. ஒயிட் லைட் இஸ் பெட்டர் ஃபார் தி ஃப்ளவரிங் ஆஃப் பிளான்ஸ் ஆஸ் கம்பேர்டு டு, இது கம்பேரிட்டிவ் சென்ஸில் கொடுத்துருக்காங்க, பெட்டர்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெஸ்ட்னு யூஸ் பண்ணியிருந்தா தான் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் சி ஆல்சோ. நவ் ஆப்ஷன் டி பாருங்க. ப்ராப்பர் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன் அன் ஈகோசிஸ்டம் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் ஓன்லி ஃபார் பிளான்ஸ் பட் ஆல் ஃபார் அனிமல்ஸ் டூ. அகைன் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் வந்துட்டு ஓரளவு அந்த நெகட்டிவ் சென்ஸில் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடாக இருக்கு. யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் பி விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? நவ் வில் மூவ் இன்டு தி 14th கொஸ்டின். ஆன் த பேசிஸ் ஆஃப் த பேசேஜ் கிவன் above the following assumptions have been made. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியாஸ் சிரல் ஃபுட் கிரைன்ஸ் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் தி டைவர்சிட்டி ஆஃப் பாலினேட்டிங் அனிமல்ஸ். இம்பாசிபிளும் நெகட்டிவ்லி வேர்டடு, வித்தவுட்ன்றதும் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடு. ஸோ எப்படி பார்த்தாலும் அசம்ஷனில் நெகட்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடாக இருந்தால் எலிமினேட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏல ஒன்று இருக்குது, எலிமினேட் பண்ணிடலாம். சிலையும் ஒன்று இருக்குது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ யூ ஹவ் டு சூஸ் பிட்வீன் ஆப்ஷன் பி ஆர் டி. இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 3 and 4 காமனாக இருக்குது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனில் இருக்கா இல்லையான்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பிக் அப் த கரெக்ட் ஆன்சர். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. மோனோகல்ச்சர் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் ஹேம்பர்ஸ் த சர்வைவல் ஆஃப் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேம்பர்ஸ்ன்றது நெகட்டிவ்லி வேர்டடு. அப்போ அசம்ஷனில் நெகட்டிவ் வேர்டட் வரக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது காமன் சென்ஸை பயன்படுத்துங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு சேம் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், இப்போ மேங்கோ பிளான்டேஷன் அந்த மாதிரி வளர்க்குறோன்னா அந்த இடத்துல வந்துட்டு இன்செக்ட்ஸ் சர்வை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சுத்தமாக தப்பு. ஏன்னா இன்செக்ட்ஸ் வந்துட்டு சர்வே ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ வந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாஜிக்கலாகவும் இருக்குது, நெகட்டிவ் சென்ஸ்லையும் இருக்குது. யூ கேன் எலிமினேட் 2. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா the correct answer is option D, 3 and 4 only. புரியுதுங்களா? Now we'll move into the 15th question. Which one of the following statements best reflects the crux of the passage given above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் யாருன்னே சொல்லியிருக்கேன், crux of the passage அப்படின்னு கொடுத்தா எது வந்து ரொம்ப ப்ராடடாக ஜென்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு முடிஞ்ச அளவு பிக்கப் பண்ணணும். சரி, இப்போ வந்துட்டு இதில் 4 ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். ஆப்ஷன் ஏ, டெவலப்மெண்ட் ஆஃப் ரீஜனல் கிளைமேட் மாடல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் சூசிங் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். கிளைமேட் ஸ்மார்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டெர்மினாலஜி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி பாருங்க. ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் கேன் பி ரெடியூஸ்டு பை அடாப்டிங் ட்ரை லேண்ட் கிராப்பிங் சிஸ்டம்ஸ். இதுவுமே வந்துட்டு ட்ரை லேண்ட் கிராப்பிங் சிஸ்டம்ன்றது ஒரு டெர்மினாலஜி, அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி படிங்க. கிளைமேட் சேஞ்ச் இன்க்ரீசஸ் த கிரிட்டிகாலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் while simultaneously threatening it. சரி, இந்த இடத்துல வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்றது கீவேர்டு, அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டி பாருங்க. கிளைமேட்டிக் சேஞ்ச் காசஸ் த ஃபார்மர்ஸ் டு அடாப்ட் அன்சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்ஸ் அண்ட் ரிஸ்கி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத கீவேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது எல்லாமே நியூ டெர்மினாலஜி. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்மளால் வந்துட்டு காமன் சென்ஸோ கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜியோ பயன்படுத்த முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா வேகமாக பேசேஜை வெர்டிகலாக ஸ்கிம் பண்ணுங்க. வெர்டிகலாக ஸ்கிம் பண்ணுறதுல எந்த இடத்துலையுமே கிளைமேட் ஸ்மார்ட் அப்படின்ற வேர்டு பயன்படுத்தின மாதிரியே தெரியல. ரெண்டாவது ட்ரை லேண்ட் கிராப்பிங் சிஸ்டமும் சுத்தமாக பயன்படுத்தலை. மூணாவது ரிஸ்கி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தவே இல்லை. அப்போனா இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுங்க ஆப்ஷன்ஸில். புரியுதுங்களா? இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டியை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. கிளைமேட்டிக் சேஞ்ச் இன்க்ரீசஸ் த கிரிட்டிகாலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் while simultaneously threatening itன்றது ஓரளவு ப்ராடராகவும் இருக்குது. இந்த பேசேஜ்லையுமே வந்துட்டு ரன் ஆஃப், ரீசார்ஜ் அண்ட் தென் ட்ரவுட், கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்னு வாட்டரை பற்றி நிறையா பேசியிருக்கிறாங்க. அதை த்ரெட்டன் பண்ணுறதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க, ட்ரவுட்டெல்லாம். ஸோ ஓரளவு வந்துட்டு இந்த பேசேஜோடைய க்ரக்ஸில் வந்துட்டு ஓரளவு வந்துட்டு மேட்ச் ஆகுறது ஆப்ஷன் சி தான், which is also the correct answer. புரியுதுங்களா? Now we'll move into the 16th question. On the basis of the passage given above, the following assumptions have been made. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படித்து பாருங்க. பிபிஏ மே ஆல்டர் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் இன் வைவோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பயோகெமிக்கல் அண்ட் செல் பேஸ்ட் அசேஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஃபைண்டிங் அவுட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் பொல்யூஷன் இன்டியூஸ்டு டிசீசஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் குட் சர்வ் அஸ் எ மாடல் டு எவால்வேட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா மே குட் அப்படின்ற கீவேர்டு விச் இஸ் பாசிட்டிவ்லி வேர்டட் பயன்படுத்தியிருக்கிறாங்க, நெகட்டிவ் சென்ஸில் இல்லை. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் எதுவுமே
எதுவுமே பயன்படுத்தலை. பட் இன் அடிஷன் டு தட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்மளால் ஆன்சரில் காமன் சென்ஸ் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பயன்படுத்த முடியல. அதனால் என்ன பண்ணலான்னா இதில் 3 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேசேஜில் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு டைம் கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ வேகமாக வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்கிம் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்டென்ஸ் இந்த பேசேஜில் வந்துட்டு தே யூஸ்டு a combination of biochemical and cell based assays வந்துட்டு upon treatment to cause heart diseases, diabetes அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. biochemical and cell based assays are useful in finding out the treatments for pollution induced diseases அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா வந்துட்டு பேசேஜில் கொடுத்துருக்கிறதே ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ யூ கேன் எலிமினேட் இட். ஏன்னா அசம்ஷன் அப்படின்றது வந்துட்டு பேசேஜில் இல்லாததை தான் சொல்லணும். டேரெக்டாக கொடுத்துருக்க சென்டென்ஸே ரிப்பீட் பண்ணால் அதுக்கு பேர் அசம்ஷன் கிடையாது. ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் ஏல 2 இருக்கு, எலிமினேட் பண்ணிடலாம். பிலியும் 2 இருக்கு, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். டிலியும் 2 இருக்கு, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ த ரிமைனிங் லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் காமன் சென்ஸோ எக்ஸ்ட்ரீம்லி வேர்டோ கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜியோ பயன்படுத்த முடியலன்னா அந்த இடத்துல பேசேஜோட ஹெல்ப்பை எடுத்துக்கணும். அந்த பேசேஜில் இதே பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதே டெர்மினாலஜி பயன்படுத்தியிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் அப்ரோச் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி டு கிராக் த கொஷின். புரியுதுங்களா? நோ வில் மூவ் டு தி 17th கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் சம்ஸ் அப் த பேசேஜ் கிவன் அபவுன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்ஸ் அப் அப்படின்னு கூட கேட்டிருந்தா அது கன்க்ளூஷன் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 3 லைன்ஸ் இந்த பேசேஜை வந்து ஒரு டைம் படித்தாலே போதும். இப்போ லாஸ்ட் 3 லைனை படிங்க. சயின்ஸ் அண்ட் கியூரியாசிட்டி ஆர் வீக்கர் டிரைவர்ஸ். த ஒன்லி வே டு ஓப்பன் அப் ஸ்பேஸ் வெதர் த ஸ்பேஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் ஆர் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் இஸ் டு கிரியேட் அன் எக்கனாமிக் engine and the engine is resource extraction. ஸோ எக்கனாமிக்ஸை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறாங்க அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனை பற்றி பேசியிருக்கிறாங்க. இது இந்த 4 ஆப்ஷனில் எதில் வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். வெல்த் ஜென்ரேஷன் இஸ் த பிரைமரி மோட்டிவ் ஃபார் எனி ஹியூமன் எண்டோவியர் எட்டுன்றது எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட், எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி பாருங்கள். ஸ்பேஸ் வெதர் ஸ்பேஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம் ஆர் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் வில் கவர்ன் அவர் ஃபியூச்சர் எக்கனாமி அப்படின்றதுமே எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் பி ஆல்சோ. ஆப்ஷன் சி பாருங்கள். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் டு எக்ஸ்ப்ளோர் நியூ ஃப்ரான்டியர்ஸ் பிரின்சிபலி பை எக்கனாமிக் கன்சிடரேஷன்ஸ். எக்கனாமிக் அப்படின்ற வேர்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை தான் வந்துட்டு அந்த லாஸ்ட் 3 லைன்ஸ்லையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஆப்ஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டி ஆப்ஷன் படிங்க. வெல்த் ஜென்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் ஆஃப் சம் மென் அப்படின்றது வந்துட்டு பாசிட்டிவ்லி வேர்டட் தான். பட் ஸ்டில் சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் கம்பேர் பண்ணுறப்ப சி ஆப்ஷனில் தான் அந்த லாஸ்ட் 3 லைனில் இந்த பேசேஜில் யூஸ் பண்ணியிருக்கிற சேம் கீவேர்டான எக்கனாமிக்ஸ் அப்படின்றத பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பேசேஜோடைய கன்க்ளூஷனாக இருக்கிறதுக்கு வந்துட்டு க்ளோஸாக இருக்குது. ஸோ யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் சி விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? நவ் வில் மூவ் ஃபார் தி 18th கொஷின். த ஐடியா விச் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பேசேஜ் மென்ஷன்ஸ் இஸ். இந்த இடத்துல அவங்களே சொல்லிட்டாங்க, பேசேஜை படித்து பார்த்தா தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வில் கோ டு தி பேசேஜ். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பேசேஜ்னா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். மோஸ்ட் பீப்புள் வுட் அக்ரி தட் டெல்லிங் டெலிபரேட் லைஸ் இஸ் லாங் எக்ஸப்ட். இது நான் ஏற்கனவே டிப்ஸில் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். எப்பயுமே கனெக்டிங் வேர்டான பட்டு எக்ஸப்ட் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுக்கு அடுத்து வரது என்னன்னு பாருங்க. எக்ஸப்ட் பெராப்ஸ் இன் சர்டன் ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் வேர் மோர் ஹார்ம் வில் பி டன் பை டெல்லிங் த ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன ஐடியா கன்வே ஆகுது? மோர் ஹார்ம் வில் பி டன் இன் டெல்லிங் த ட்ரூத். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டி ஆப்ஷனில் இருக்குது, சி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ சிஎன்டியும் படித்து பாருங்கள். டிஸ்அக்ரிமெண்ட் அபவுட் டெல்லிங் த ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சியில். டியில் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் அபவுட் த ஹார்ம் இன் டெல்லிங் த ட்ரூத். அந்த ஹார்மை பற்றி தான் வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதே லைனில், செகண்ட் லைனில். அப்போ வந்துட்டு டி ஆப்ஷன் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? நவ் வில் மூவ் இன்டு தி 19th கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேபிட்ஸ் இஸ் மோர் ஆஃபன் இஸ் ஃபவுண்ட் இன் குட் பீப்புள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்துட்டு 4 ஆப்ஷனை வந்துட்டு நம்ம படித்து பார்க்கலாம். சி ஆப்ஷன் வந்துட்டு ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடாக இருக்குது அண்ட் வந்துட்டு இல்லாஜிக்கலாகவும் இருக்குது. ஏன்னா குட் பீப்புள் கிட்ட சுத்தமாக வந்துட்டு ஃபேக்ட்ஸை ஃபால்சிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதை எலிமினேட் பண்ணிடலாம். டி படித்து பாருங்கள். கம்ப்ளீட் கன்சீல்மெண்ட் ஆஃப் ட்ரூத்ன்றதும் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடாக இருக்குது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹேஸ் டு லை பிட்வீன் ஆப்ஷன் ஏ ஆர் பி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பேசேஜை கோ த்ரூ பண்ணலாம். ஸோ பேசேஜில் வந்து படித்து பாருங்கள். ஈவன் த மோஸ்ட் ட்ரூத்ஃபுல் பீப்புள் ப்ராபப்ளி டெல் எ குட் மெனி மோர் லைஸ் தட் மைட் பி regarded as semiotic lies. Their use of words contain some measure of falsehood, more or less deliberate அப்படின்ற வேர்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. டெலிபரேட்னா என்ன? இன்டென்ஷன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் அது வந்துட்டு ஓரளவு க்ளோஸாக வருது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹியர் வில் பி ஆப்ஷன் பி விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? Now we'll move into the 20th question. With reference to the above passage, the following
following assumptions have been made. Number 1, modern democracies rely on the market forces to enable them to be welfare states அப்படின்றது extremely worded-ஆ இருக்குது. So you can eliminate first statement. See, இப்போ first statement eliminate பண்ணிட்டோம்னா ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் ஏல வந்துட்டு 1 இருக்கு, அதை eliminate பண்ணிடலாமா? டிலையும் 1 இருக்கு, அதையும் eliminate பண்ணிடலாம். So you have to pick up between option B or C. So ரெண்டுத்துலையுமே 3 காமனாக இருக்கு. So third statement கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு பிக் பண்ணிட்டீங்கன்னா you can go for the answer. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. மார்க்கெட்ஸ் ensure sufficient economic growth necessary for democracies to be effective அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகெயின் இதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு மார்க்கெட்ஸ் தான் இன்ஷூர் பண்ணும் ஒரு எக்கனாமிக் growth அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட். ஈவன் நீங்கள் வந்து காமன் சென்ஸை பயன்படுத்தினீங்கனாலுமே வந்துட்டு இல்லாஜிக்கலாக இருக்குது. ஸோ யூ கேன் எலிமினேட் 2. ஸோ த லெஃப்ட் அவுட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 3 ஒன்லி விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? Now we will go for the next question. 21st question. Which one of the following best reflects the central idea of the passage given above? Central idea ன்னு கேட்குறப்ப எப்பயுமே வந்துட்டு நல்ல ப்ராடர் சென்ஸில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பிக்கப் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ரெண்டாவது நெகட்டிவாக இருக்கக்கூடியதை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ படிங்க. ஸ்கூல் கரிக்குலம் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்றது நெகட்டிவ்லி வேர்டடாக இருக்குது, அதை எலிமினேட் பண்ணிடலாம். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. எம்பசிஸ் ஆன் அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் டஸ் கிவ் டைம் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ். இது நீங்கள் காமன் சென்ஸை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஒரு அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படி வந்துட்டு பர்சனாலிட்டியோ வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ பண்ண முடியும்? கண்டிப்பாக இல்லாஜிக்கலாக இருக்குது. அப்போ பிவை எலிமினேட் பண்ணிடலாம். சி படிங்க. ப்ரிப்பேரிங் த சில்ட்ரன் டு பி பெட்டர் சிட்டிசன் ஷுட் பி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். ஓரளவு லாஜிக்கலாக இருக்குது. டி ஆப்ஷன் படிங்க. டு பி எ பெட்டர் சிட்டிசன் த பிரசன்ட் வேர்ல்ட் ஆர்டர் டிமாண்ட்ஸ் சொசைட்டல் அண்ட் லைஃப் கோப்பிங் ஸ்கில்ஸ் இன் அடிஷன் டு அகடமிக் கண்டென்ட். அப்போ சியும் டியும் படிக்கிறப்ப டி வந்து ரொம்ப ப்ராடராக இருக்குது. ஸோ எப்பயுமே சென்ட்ரல் ஐடியான்றது ப்ராடராக இருக்கிறத தான் சூஸ் பண்ணணும். ஸோ பிட்வீன் ஆப்ஷன் சி அண்ட் டி யூ கேன் கோ ஃபார் ஆப்ஷன் டி விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னொரு டைம் 100% கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும்னா எப்பயுமே சென்ட்ரல் ஐடியா வந்துட்டு ஒரு பேசேஜில் ஃபஸ்ட்டு 2 or 3 லைன்ஸ் இல்லைனா லாஸ்ட்டு 2 to 3 லைன்ஸ் படித்து பாருங்கள். அந்த இடத்துல தான் லையாக இருக்கும். Okay, now we'll move into the 22nd question. Which one of the following statements best reflects the central idea of the passage given above? A option, efficiency of universities would be better in online mode of conducting classrooms tuition as compared to conventional method. அதாவது கன்வென்ஷனலாக வந்துட்டு ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ வந்து அட்டென்ட் பண்ணுறதோட ஒரு ஆன்லைன் கோச்சிங் வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்மளால் அக்ரி பண்ணிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப இல்லாஜிக்கலாக இருக்குது. கொரோனா டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷனில் வந்துட்டு 100% சக்ஸஸ் ரேட் இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏவை. ஆப்ஷன் பி படிங்க. அவைலபிலிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கேன் பி மேட் ஈஸியர் அண்ட் சீப்பர் வித்தவுட் டைல்யூட்டிங் த கண்டென்ட். இது ஓரளவு லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது. ஸோ வில் move to the option C. We need not invest much in infrastructure related to higher education, yet develop better human and social capital. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி படிங்க. பிரைவேட் செக்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் as well as coaching institutes can take advantage of this opportunity and thrive well. This opportunityனா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? அதாவது வந்துட்டு ரொம்ப வேகாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனுக்குள்ளார தான் ஆன்சர் லே ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது வந்துட்டு ஏ ஆப்ஷன் வந்துட்டு இல்லாஜிக்கலாக இருக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டோம். சி ஆப்ஷன் நெகட்டிவ்லி வேர்டட்னு எலிமினேட் பண்ணிட்டோம். கரெக்ட் ஆன்சர் பி அண்ட் டி குள்ளார தான் லை ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு ஓரளவு ப்ராடராக இருக்குது. ராதர் வந்துட்டு டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடராக இல்லை. ஸோ யூ ஹவ் டு கோ ஃபார் ஆப்ஷன் பி விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர் இயர். நவ் வில் மூவ் இன்டு தி 23rd question. Which among the following is the most logical and rational inference that can be made from the passage given above? Option A, our cities need to have well-defined administrative setup with sufficient autonomy. அதாவது வந்து இது ரொம்ப டிட்டர்மைனிங் எக்ஸ்ட்ரீம்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட், உட்டோபியன் கான்செப்ட் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஆன்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி படிங்க. எவர் இன்க்ரீசிங் பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் எ ஹிண்ட்ரன்ஸ் இன் அவர் எஃபர்ட்ஸ் டு அச்சீவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அகெயின் ஹிண்ட்ரன்ஸ்ன்றது நெகட்டிவ்லி வேர்டட். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதையுமே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் சிக்கு வாங்க. டு மெயின்டைன் அண்ட் டெவலப் அவர் சிட்டிஸ் we need to adopt sustainable related interventionsன்றாங்க. டி ஆப்ஷன் படிங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் mode of development is a viable long term solution for the infrastructure and sustainable problems of India அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஃபரன்ஸ் மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறப்ப வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசேஜில் இருக்கிற லாஸ்ட் 3 லைன்ஸை படித்து பார்க்கணும். இப்போ படித்து பார்க்கலாமா? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அட்ரஸ் த இஷ்யூஸ் ஆஃப் ஏர் குவாலிட்டி டிரான்ஸ்போர்ட் தட் ஆர் வைட்டல் டு ஐடென்டிஃபைங் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ். வி நீட் டு இன்வால்வ் சிட்டிசன்ஸ் இன் சிட்டி பிளானிங் அண்ட் கிரியேட் அன் ஈகோ சிஸ்டம் தட் மீட்ஸ் த நீட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிட்டிசன்ஸை வந்துட்டு கவர்மெண்ட்டோட இதில் இன்வால்வ் பண்ணணும். சஸ்டைனபிள்
சஸ்டைனபிள் சொல்யூஷனை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிடி ரெண்டுத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த சஸ்டைனபிள் அப்படின்ற வேர்டை. ரேதர் ஏ அண்ட் பி கண்டிப்பாக மென்ஷனே பண்ணல, அதுக்கு டேரெக்டாகவே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிஎன்டியில் டி ஆப்ஷன் பாருங்க, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ன்றாங்க. சிட்டிசன்ஸை வந்துட்டு கவர்மெண்ட்டில் இன்வால்வ் பண்ணணும், அதாவது பப்ளிக்கை வந்துட்டு கவர்மெண்ட்டோடைய கோஆப்ரேஷனில் கொண்டுட்டு வரணும்னு தான் சொல்கிறாங்க ஒழிய பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படின்றத அவங்க பேசலை. ஸோ டியை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஹென்ஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Now we'll move into the 24th question. Which one of the following statements best reflects the central idea of the passage given above? Option A. The conceptions of what is right or wrong exist due to the formation of a state. Option B. Unless a ruling authority decides as to what is right or wrong, no man would be morally right. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வேர்டடாக இருக்குது நோ அப்படின்றது. ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். பி ஆப்ஷன். சி ஆப்ஷன் பாருங்க, மேன் இஸ் இன்னரண்ட்லி இம்மாரல் அண்ட் செல்ஃபிஷ் இன் ஏ நேச்சுரல் ஸ்டேட். ரொம்ப நெகட்டிவ்லி வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. சென்ட்ரல் ஐடியான்றது எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ அதையும் எலிமினேட் பண்ணிடலாம் சிஏவும். டி ஆப்ஷன் பாருங்க, த ஐடியா ஆஃப் வாட் இஸ் ராங் ரைட் ஆர் ராங் இஸ் நெசசரி ஃபார் தி சர்வைவல் ஆஃப் ஹியூமன் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏவும் டி ஆப்ஷனும் தான் வந்துட்டு ஓரளவு வந்துட்டு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேர்ட்டிக்கலாக வந்துட்டு பேசேஜை ஃபாஸ்ட்டாக ஸ்கிம் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிம் பண்ணுறப்ப எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஹியூமன் ஸ்பீஷியஸை பற்றி டிஸ்கஸே பண்ணலை. ஸோ வந்துட்டு அப்போ டி ஆப்ஷனை டேரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸ்டேட்டை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இயர். Now moving into the 25th question. So in the 25th question பொறுத்த வரைக்கும் which of the following statements best reflects the rational, plausible, practical implications அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. டூ மச் குளோபலைசேஷன் இஸ் நாட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி கண்ட்ரி. டூன்றது எக்ஸ்ட்ரீம் வேர்டு, நாட்ன்றது நெகட்டிவ் வேர்டு, எனின்றதும் எக்ஸ்ட்ரீம் வேர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ் வேர்டட், அதை டேரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஒன்று எலிமினேட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் ஏல ஒன்று இருக்குது, அதை எலிமினேட் பண்ணிடலாமா? பிலையும் ஒன்று இருக்குது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாமா? டிலையும் ஒன்று இருக்குது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 2, 3 and 5 only. Now moving into the 26th question. Which one of the following statements best reflects the most logical, rational and practical suggestions implied by the passage given above அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி இம்ப்ளைடு இன்ஃபரன்ஸ் மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேசேஜோட லாஸ்ட் 3 லைன்ஸை ஒரு டைம் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல படித்து பார்க்கலாமா? அதாவது வந்துட்டு unless there are systemic reforms that address the problems of unsustainable lending, future credit cycles will continue to stress the banking system அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸ் தேவைப்படும்ன்றதை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்துட்டு எந்த ஆப்ஷனில் லையாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஏ ஆப்ஷன்லையும் பி ஆப்ஷன்லையும் வந்துட்டு சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசவே இல்லை. சி ஆப்ஷனில் பாருங்கள், மெர்ஜர் ஆஃப் பேங்க்ஸ் வந்துட்டு லாங் டேர்ம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆப்ஷனில் பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். டி ஆப்ஷனில் மட்டும்தான் ரிஃபார்ம்ஸ்ன்ற வேர்டே பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ யூ கேன் கோ ஃபார் டைரக்ட்லி டி ஆப்ஷன் விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர் இயர். இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் requires structural reforms as a long-term solution for bad loans problem. 27th option. Which one of the following statements best reflects the corollary to the passage given above அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. corollary அப்படின்றது பேசேஜில் அவங்க கொடுத்துருக்கிற மீனிங்கை அப்படியே வந்துட்டு வேற மாதிரி மாற்றி சொல்கிறது தான். சேம் மீனிங்கில் சொல்லணும், ஆனால் வந்துட்டு அது வேற மாதிரி வேர்ட்ஸை பயன்படுத்தி சொல்கிறது corollary. இப்போ இந்த பர்டிகுலர் பேசேஜை படிக்கலாமா? In India, the objective of macroeconomics policy is to enhance the economic welfare of the people, and any one wing of such as macroeconomic policy, monetary or physical policy cannot independently work without the active support of other அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏ ஆப்ஷன் படிங்க. The central bank cannot work independently of the government. இதை தான் அந்த பேசேஜில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு விங் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆக முடியாது, இன்னொன்று இல்லாமல் அப்படின்றாங்க. அதை தான் வந்துட்டு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க. ஸோ டேரெக்டாக வந்துட்டு நம்ம படித்தோன்னா ஆப்ஷன் ஏவை பிக் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஆல்சோ தி கரெக்ட் ஆன்சர் இயர். புரியுதுங்களா? ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி 2022 ப்ரிலிம்ஸோடைய ஆன்சர்க்கு இந்த வருஷம் வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 டேஸில் யூபிஎஸ்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது கூட நம்மளுடைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி ஆன்சர் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் யூ கேன் ஆன்சர் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் வெரி ஃபாஸ்ட்லி இன்சைடு தி யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி ஹால் அண்ட் ஈவன் வந்துட்டு ரொம்ப கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணலாம். சரி, இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமில் ரிமைண்டர்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். ஏபிஜிபி அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கோ த்ரூ பண்ணுங்கள். பர்சன்டேஜஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து டிஸ்டன்சஸை வச்சு கேட்பாங்க. தென் சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் படிங்க.
இதில் வந்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி வந்துட்டு அடுத்து வந்துட்டு எந்த சீரியஸில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜஸ், கேலண்டர்ஸ், கிளாக்ஸ். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்றது நம்பர் சிஸ்டம் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். அண்ட் தென் டைம் அண்ட் ஒர்க் கண்டிப்பாக கேட்பாங்க. கேலண்டர்ஸ் அண்ட் கிளாக்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து கண்டிப்பாக வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால் புக்கில் ஃபார்முலா லிஸ்ட்டை படிச்சுட்டு சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். அதுவே மோர் தேன் எனஃப். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்றது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்பர் 2 பிளட் குரூப்ஸ், நம்பர் 3 கோடிங், 4th சில்லாகிசம், 5th வந்து கியூப்ஸ் அண்ட் டைசஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூப்ஸ் அண்ட் டைசஸ் ஆல்டர்னேட்டிவ் இயரில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பிளட் குரூப்ஸ் எல்லா வருஷமும் கேட்குறாங்க. கோடிங் அண்ட் சில்லாகிசமும் கண்டிப்பாக கேட்டுட்டு வராங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா யூபிஎஸ்சியோடைய பிஒய்க்யூஸை எடுத்து அதில் கேட்டிருக்க கொஷின்ஸை நீங்கள் ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கிராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிசாட்டை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர் அப்படின்றது வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்றது முக்கியம் இல்லை, தெரிஞ்ச ஆன்சரை எந்த அளவு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம கிராக் பண்ணி 100% அக்யூரேசியோட வரோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இன் அடிஷன் டு தட் யூபிஎஸ்சி சிசாட்டை பொறுத்த வரைக்கும் 45 to 50 கொஷின்ஸ் மினிமம் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு 25 to 30 கொஷின்ஸை வந்துட்டு ½ an hourக்குள்ளார கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் டைம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 100% அக்யூரேசியோட இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் கரெக்டாக பிக் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. வைல்டு கெஸஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பர் 1ல் 0.6 மார்க்ஸ் தான் வந்துட்டு நெகட்டிவ்ல போகும் ராங்காக பண்ணீங்கன்னா. ஆனால் பேப்பர் 2 சிசாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் ராங்காக பண்ணுறீங்கன்னா 0.8 மார்க்ஸ் நெகட்டிவ்ல போகும். அதனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 100% அக்யூரேசியோட மட்டும்தான் வந்துட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸை பிக்கப் பண்ணணும். காம்ப்ரிஹென்ஷன் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸே வந்துட்டு மோர் தேன் எனஃப். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. சிசாட் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய அச்சீவபிள் கோலில் தான் இருக்கும். கண்டிப்பாக குவாலிஃபைங் மார்க்ஸ் நீங்கள் பிக்கப் பண்ணிடலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.